வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த சமூகத்தை ஒரு மாதிரியாக டென்ஷன் பண்ண ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அது அப்படின்னு பார்த்தா, மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல வந்துட்டு 19/5/2024 அன்னைக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது நள்ளிரவில். அந்த விபத்து வந்து என்னன்னு கேட்டால் போஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ரக காரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார். அப்படி இருக்கும்போது அந்த கார் ஏற்றி 2 ஐடி ஊழியர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். நடு இரவுல. என்னடா அது அப்படின்னு சொல்லி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆனோனே அந்த பையன் வெளியில வந்து வண்டி ஓட்டின பையன் ஒருத்தன் வெளில வரான். அங்க சூழ்ந்திருந்த பொதுமக்கள், அங்க இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த கடுப்பாகி போய் என்ன பண்ணானுங்க, கல்லுகள்லாம் விட்டு அந்த கார அடிச்சு உடைச்சு ஒரு மாரி ஆஷ் கலர் காரு, புது வண்டி. ஆ அந்த பையன அடிச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து போலீஸ்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணா அந்த பையன் வந்து பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையன். ஒரு அகர்வால் நம்ம அவங்க தாத்தா பேர் வந்து சுரேந்திர அகர்வால். அவங்க வீட்டு பையன் அவன். அவன புடிச்சிட்டு போய் போலீஸ்ல குடுத்தோன, போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஜுவனைல் அவனுக்கு வந்து 17 வயது சிறார். அவன் வந்து என்ன பண்ணான், சின்ன பையன். அவன என்ன பண்ணாங்க, ஆஸ் யூசுவல் ஒரு கதைய ஒண்ண கட்டி என்ன பண்றாங்க, இந்த பையன கொண்டு போய் சிறார் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட் அப்படின்ற கூடிய இடத்துல எடுத்துட்டு போய் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சோனே, அங்க ஒரு பெரிய அதிபுத்திசாலி இருந்திருக்கிறாரு. யாரு? ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட்ல வந்துட்டு அந்த அந்த பையனுக்கு வந்து அந்த பையன ரிமாண்டுக்கு கொண்டு போனாங்க இல்லையா? அங்க கொண்டு போய் அவங்க இதில ஹோம்ல சேர்ப்பாங்க. அப்படி போம்போது இந்த பையன என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவரு 2 பேர கொன்னுட்டு வந்திருக்கான். அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, 300 வார்த்தையில் கட்டுரை எழுதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பியும் என்ன பண்ணியிருக்காப்புல, 2 பேர ஜுவனைலா இருந்தாலும் கூட அவர் மது போதையில் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, 300 பக்கத்தில அழகா ஒரு கட்டுரை எழுதி குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டோனே இது பெரிய சர்ச்சையாயிருச்சு. பெரிய சர்ச்சையாகி போயி, ஆ இது வந்து இது மாபெரும் தவறு. எப்படி இத நீங்க பண்ணுவீங்க? இத நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஆய்வுன்னு சொல்லி அங்க இருக்க பொதுமக்களாக இருக்காலும் சரி, ஊடகங்கள்ல பெரிய இஷ்யூவாக இது பார்க்கப்பட்டுருச்சு. பார்க்கப்பட்டோனே இந்த பையன் வந்து வீட்டுக்கு போன பையன என்ன பண்ணான்னா, திருப்பி அகைன் போய் புடிச்சிட்டு வந்து, இவன வந்துட்டு இந்த ஜுவனைல் ஹோம்லயே வந்து சேர்த்துடுறாங்க. இப்ப அந்த பையன் வந்து ஜுவனைல் ஹோம்ல தான் இருந்தான். இருந்திருக்கிறபோது, அந்த பையன் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இது மாரி ஆயிப்போச்சு சம்பவம். இது ஏன்டா இது மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க தாத்தா என்ன பண்றாருன்னு கேட்டா, சுரேந்தர் அகர்வாலு, அவரு கிரிமினலா ஒரு வேலை ஒண்ணு பண்றாரு. அவரு என்ன பண்றாரு, அவங்க வீட்டு டிரைவர் இருப்பார்ல, இவர் தான் அந்த வாகனத்தை ஓட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டோனே போலீஸ் என்ன பண்ணா, அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நெறைய வீடியோஸ் நம்ம பார்த்தோம். இந்த விபத்து சம்மந்தப்பட்ட வீடியோக்கள. அதில என்ன கேட்டா, இந்த பையன் ஓட்டி அந்த பையன புடிச்சு அடிக்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பொய்யா நீ ஒரு ஆள கூட்டு வரியா? ஃபால்ஸா வந்து நீ வந்து ஃபேப்ரிகேட் பண்றியா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சுரேந்திர அகர்வாலையும் அந்த கார வந்து 17 வயது பையன்னு தெரிஞ்சு அந்த பையனுக்கு கார வாங்கி குடுத்து, அந்த கார எடுத்துட்டு ஓட்டுனான் பார்த்தீங்களா? அதனால அந்த கார அவங்க அப்பாவுடைய பேர்ல இருந்துச்சு போல. அவரையும் காவல்துறை என்ன பண்ணாங்க, கைது செய்து இந்த இஷ்யூ பெருசான பிறகு தான் இது பெருசாகாம இருந்ததுன்னா அப்படியே மூடி மறைச்சிட்டுப்பானுங்க. பெருசான பிறகு என்ன பண்ணா 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணி விட்டானுங்க. இந்த பையன் ஜுவனைல் போர்ட்ல வந்துட்டு அவன் வந்து அங்க இருக்கான். அங்க இருக்கும் பொழுது ஜுவனல் போர்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹோம்ல வச்சிருக்காங்க. ஹோம்ல வச்சிருக்கும்போது, இந்த வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தணும்னு அந்த மாநில அரசு என்ன பண்ணிட்டாங்க, சொல்ட்டாங்க. இது என்னடா நடந்திருக்கு? இத வந்து பக்காவா நீங்க வந்து விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே, காவல்துறை என்ன பண்றாங்க, இத தீவிரமா விசாரிக்கிறாங்க. தீவிரமா விசாரிச்சபோது, அந்த பையன அன்னைக்கு புடிச்ச அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவனோட பிளட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ரத்த மாதிரிகள்லாம் எடுத்திருப்பாங்க. ரத்த மாதிரிகள்லாம் அங்க வந்து சசூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனேல ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலு. அந்த சசூன் மருத்துவமனையில இருந்துச்சு. அந்த மருத்துவமனை வந்து என்ன பண்ணு கேட்டா, அவன் தான் என்ன பண்ணான், கோர்ட்டுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் குடுக்கணும் இல்லையா டாக்டர்ஸு. இப்ப அவன் என்ன பண்ணானுங்க, இந்த பையனுடைய அம்மா ஷிவானின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஷிவானி. இந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இவங்க இந்த ஷிவானி மேடம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுடைய அம்மா ஆல்ரெடி பையன் ஹோம்ல இருக்கான். அப்பா ஜெயில்ல இருக்காரு. அவங்க தாத்தாவும் ஜெயில்ல இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா, எ அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 2 டாக்டர்ஸ் இந்த வழக்கை வந்து கையாண்ட 2 டாக்டர்ஸ போய் கரெக்ட் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணி 2 டாக்டர்ஸ், ஒரு ஊழியர். அவர கரெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 3,00,000 பணம் குடுத்துருக்காங்க. 3,00,000 பணம் குடுத்துட்டு, அந்த பையனுடைய பிளட் சாம்பிள்ஸ வந்து எடுக்குறாங்க. எடுத்துட்டு இந்த அம்மாவுடைய பிளட் சாம்பிள்ஸ அந்த இடத்துல வச்சுடுறாங்க. அது வந்து என்னன்னு கேட்டா, வழக்கை திசை திருப்புவதற்காக இவங்க இப்படி ஒரு செயல செய்றாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பேசும் பொருளா ஆயிடுச்சு. இதையும் என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்ட பிறகு சிவானியையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுடைய அம்மா, அந்த மைனர் பையனுடைய அம்மாவையும் காவல்துறை வந்து கைது செய்து, அந்த பையன இருக்கக்கூடிய ஹோமுக்கு கூட்டு போறாங்க. அங்கேயே வச்சு என்ன பண்ணாங்க, காவல்துறை ஒரு மருத்துவர வச்சு 2 பேருடைய பிளட் சாம்பிளையும் செக் பண்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது, அங்க ஆள்மாறாட் அதாவது மாற்றி வைக்கப்பட்ட மோசடியாக மாற்றி வைக்கப்பட்ட ரத்தம் வந்து சிவானியுடைய ரத்தம்ன்றது தெரிஞ்சுச்சு. அப்படி இருந்து சிவானியுடைய ரத்தத்த என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காவல்துறை கைப்பற்றி
அவங்கள செக் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள வந்து இவங்களே ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் நேத்து அந்த பையனுக்கு பெயிலும் கிடச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இப்படி வந்து ஒரு ஒரு பையன் இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில வந்து நம்ம வந்து சைக்கிள் வாங்கி குடுப்போம். குட்டி சைக்கிள் சின்ன வயசுல விளையாடும்போது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி குடுப்போம். அடுத்து ஒரு பைக்கு. அவன் காலேஜ் முடிக்கும்பொழுது தான் பைக்கு. அதுக்கு முன்னாடி வாங்கக்கூடாது அப்படின்லாம் சட்டங்கள் இருக்கு. லைசென்ஸ் கிடைக்காது. ஆனால் குறிப்பாக இந்த 17 வயது பையனுக்கு ஒரு கார ஒண்ணு இவரு வாங்கி அந்த கார குடுத்து, இந்த காருக்கு இவன் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மதுபான பாருக்கு போறான். இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா, அந்த மதுபான பாரினுடைய ஊழியரும், அந்த மதுபான பாரினுடைய உரிமையாளரும் கைது செய்யப்படுறாங்க. ஏன்னு கேட்டா, மைனர் பசங்கள எப்படி நீ வந்து உள்ள அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் வைரலா போச்சு. இது பெற்றோர்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னு கேட்டா, ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னும் பொழுது, உடனே வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கே வரமாட்டானுங்க. தெருக்குள்ளேயே சுத்துவானுங்க. அப்பா தூங்கிட்டா, அம்மா தூங்கிட்ட பிறகு மட்டும் வந்து போய் மாடியில படுத்துருவான். இல்லாட்டி எப்படியாவது ஏதாவது ஒண்ணு என்ன கேட்டா கொய்யா இலை, அந்த இலை, இந்த இலை, அதுக்கு 4, 5 சாக்லேட் விக்கும். அதெல்லாம் போட்டு வீட்ல போய் சைலண்டா படுத்துருவான். பயம், ஒரு மரியாதை. ஐயய்யோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலைல வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுவான். நான் எங்கேயுமே குடிக்க மாட்டேன். பசங்க கூட சேர மாட்டேன்லாம் பண்ணுவான். ஆனா, இன்னைக்கு பாருங்க, ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கார் வாங்கி குடுக்குறாருன்னு ட்ரீட் வைக்கிறான். ட்ரீட் வச்சோன்னே அந்த காரை அதிவேகமாக செலுத்தி, அந்த காரை வேகமா ஓட்டி 2 பேருடைய ஐடி ஊழியர்கள். அவங்க 2 பேருடைய உயிர் வந்து போயிருச்சு. போயிட்ட பிறகும் கூட பையன் தப்பு பண்ணிட்டான், தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன அந்த ஜுவனல் போர்ட்லேயே ஜுவனல் ஹோம்லேயே இருக்க விட்டிருந்தா கூட, அவன் வந்து ஒரு 20, 25 நாளுக்கு பிறகு வந்து அவன் வெளில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில சட்ட ரீதியாக அவங்க மூவ் பண்ணி போம்பொழுது. ஏன்னா ஜுவனல்ன்னும்போது சட்டம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அவங்கள வந்து நெருக்க போறதும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தவறுக்கு மேல தவறு பண்ணி, அந்த பையன் நாளைக்கு வெளியில வந்தாலும் என்ன பண்ணுவான், நம்ம ஃபேமிலி இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி, அவன் வேற லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சுருவான். ஃபேமிலின்றவங்க என்ன பண்ணணும், அவன அடிச்சு, அவன "டேய் நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்க இத சொல்றோம்" அப்படின்னு சொல்லி, என்னதான் பணம் இருந்தாலும் பணம்ன்றது வந்து சும்மா வர போறதில்ல. அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாரு. இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி சம்பாரிச்சிருப்பாரு. அப்படின்னும்போது, அப்படிப்பட்ட ஒரு காரும் வந்து இப்ப என்னன்னு கேச்சுன்னா, கஸ்டடி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கும். ஆ காவல்துறையோட கஸ்டடி கார் போயிருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அது எடுத்தாலும் அந்த பயன் இல்லன்னு நெனைக்கிறேன். அத அடிச்சு ஒடிச்சு நொறுக்கிட்டாங்க கார. அப்படி ஒரு சூழலு. இப்ப தாத்தா யாரு? தாத்தா வயசான பெருசு. அது சும்மா இல்லாம அது ஒரு சேட்ட பண்ணி என்ன பண்ணிச்சு, வீட்ல இருக்கிற டிரைவர கூட்டு போய் விட்டுருச்சு. என்னன்ட்டு, "இவர் தாங்க அந்த வண்டி ஓட்டுனாரு. அவர் ஓட்டலங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, "போய் உட்காருய்யா ஓரமா" அப்படின்னு போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த வயதான தாத்தாவுக்கு ஒரு அறிவு இருந்திருக்கணும். என்னன்னு கேட்டா, தெரியாம பண்ணுச்சு. "ஏன்டா இந்த கார்லாம் போய் அவனுக்கு வாங்கி குடுத்த?" "ஆமாங்கய்யா, இது மாரி நடந்துருச்சுங்கய்யா" அப்படின்னு சொல்லி போயி அட்மிட் ஆயி பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு மரியாதையான வாழ்ந்த ஒரு குடும்பம், பூனே பகுதியில இந்த ஒரு விபத்துனால என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அசிங்கப்பட்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆகவே பெற்றோர்கள் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு நெறைய இடத்துல பார்க்குறோம். நம்மகிட்டயே நெறைய பேர் வந்து சொல்றாங்க. ஒரு அம்மா வந்து இங்க முகப்பேர் பகுதியில வந்து பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதாவது, "ஐயா நான் வந்து ரோட் சைட்ல மீன் தான் விக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய பேரன் வந்து கேட்டான் அப்படின்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பைக் வாங்கி குடுத்தேன். இந்த பைக்ல இப்போ வந்து கண்ட பசங்களோட சுத்துறான். ஒரு நாள் அவங்க அம்மா கையவே உடைச்சுட்டான்." எப்படி? அவங்க அம்மா கையே உடைச்சிடுறான் போதையில. அப்படிப்பட்ட பசங்க வந்து எதுக்கு இந்த சமுதாயத்திற்குன்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவையில்லையே. அப்படி இருக்கும்பொழுது, இல்லம்மா ஏதாவது ஹோம்ல சேர்த்துடலாமா அப்படின்னாலும், அதுக்குன்னு ஒரு ஒப்பாரியை வச்சு என்ன பண்ணாங்க, "ஐயா வேணாம்யா, யாராவது போலீஸை வச்சு நீங்கள் பேசுங்கய்யா" அப்படின்னாங்க. போலீஸை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? போலீஸ் நம்ம வச்ச ஆளா? போலீஸு கம்ப்ளைண்ட் குடுத்தாலே அவங்க 10 வாட்டி யோசிச்சு தான் கம்ப்ளைண்ட் எடுக்குறாங்க. "அப்பா நீ என்ன பண்ற? இன்ஸ்பெக்டர்கிட்ட குடுத்தா நீ என்ன பண்ற? ஏசி கிட்ட குடுத்துரு" அப்படின்னாங்க. ஏசி கிட்ட இருந்தா, "இல்ல, இல்ல அது டிசி நாலேஜ் போயிட்டு வரட்டும்" அப்படின்றாங்க. அப்படி ஒரு புரோட்டோக்கால் அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. அப்படின்னும்போது பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சக்தி என்ன? அந்த சக்திக்கு ஏத்த மாரி எப்படி நம்ம பசங்கள வளர்க்கணும்? சக்திக்கு ஏத்த மாரி எப்படி அவங்களுக்கு பொருட்களை வாங்கி தரணும்? சக்திக்கு ஏத்த மாரி அதுவும் ஆண் பசங்க, ஆண் பிள்ளைகள் அப்படின்ற பொழுது, இது பாருங்க இந்த ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அதே மாரி இங்க ஒரு விபத்து. குட்டி, குட்டி விபத்துகள்ல வந்து நெறைய பேர் வந்து சாலை விபத்துல இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அதுவும் சிறு வயசு பசங்க இறந்து போறத கேள்விப்படுகின்ற பொழுது, அது வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒண்ணு அது மதுவுக்கு அடிமையாயிடுறாங்க, இல்லாட்டி கஞ்சா போதை ஆயிடுறாங்க. இல்ல வேற விதமான இந்த இன்ஜெக்ஷன போட்டு சுத்துறானுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பொதுமக்கள் பயணிக்கிற ஒரு பாதையில நீங்க வந்து 120, 140 கிலோமீட்டர் வேகத்தில நீங்க வந்து அண்ணா நகர்லயோ, இல்ல அம்ஜிகரையிலயோ ஓட்டும்பொழுது என்ன ஆகும்? போக்குவரத்து அடர்த்தியாக இருக்கிற பகுதியில யாரோ வயசானவங்க ரோட்ல நடந்து போறவங்க விபத்து ஏற்பட்டு இறந்து போயிருவாங்க. அப்படிங்கும்போது அவங்கள அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்லும்போது அது கேட்கிற மனநிலையில இருக்கான்னு கேட்டா, பள்ளி பருவத்திலேருந்தே இவன் கெத்தாவே வளர்றான். பள்ளி பருவத்திலேருந்து என்ன கேட்டா, பெரியவங்கள மதிக்கிறதில்ல, ஆசிரியர்கள மதிக்கிறதில்ல, நண்பர்கள மதிக்கிறதில்ல, அண்ணன் தம்பிய மதிக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சூழல் இந்த சமூக சீர்கேடுகள் இதில் எதெல்லாம் கெட்டதோ அதை தான் ஃபஸ்ட்டு இவன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான்.
எதெல்லாம் நல்லதோ அதை எவனும் பார்க்க போகிறது இல்லை. முதல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட்டம் வந்து பெரிய கூட்டமாக இருந்துச்சு. வீக்லி வந்து சாட்டர்டே சண்டேலாம் எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசுவானுங்க, கிரிக்கெட் விளையாட போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறான். சமூக வலைதளங்கள் இவங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அப்படி தான் வந்து இந்த பையனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, சின்ன பையன் 17 வயசு பையன் வந்து வண்டி வாங்கி கொடுத்தது அப்பாவுடைய தப்பு, அதே நேரத்தில் வந்து டிரைவரை மாற்றினது தாத்தாவுடைய தப்பு, ரத்தத்தை மாற்றினது அம்மாவுடைய தப்பு. அப்படின்பொழுது இந்த 3 பேருமே அவனை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கேட்டால் இன்றைக்கி சிறையில் இருக்காங்க. ஆகவே பெற்றோர்கள் மிக கவனமாக பசங்களுக்கு என்ன வாங்கி தருந்தது, அதுவும் இந்த வண்டி, குறிப்பாக வண்டிகளில் ஒரு டிரைவர் போட்டு கூட ஒரு கார் எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லிடலாம். டிரைவர் கூட நீ வேகமாக ஓட்டுப்பான்னு சொல்லலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் மெதுவாக தான் போவான். ஏன்னா டிரைவருக்கு வந்து அவன் ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு அவன் குழந்தை குட்டி முக்கியம், அவன் அவ்வளோ வேகமாக போக மாட்டான். அதனால் அப்படி ஒரு நடைமுறையை எடுத்துக்கணுமே தவிர, தன்னிச்சையாக ஒரு காரை 17 வயசு பையனுக்கு ஒப்படைத்து இன்றைக்கு ஒரு குடும்பமே சிறையில் இருக்குது அப்படின்னும்போது இது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இது தொடர்ந்தும் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடந்தால் இந்த வழக்கில் எப்படி வந்து பேரண்ட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி போடலாம், அதே மாதிரி தான் வழக்கு எடுத்துகிட்டு போனோம். ஹை எண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் பேசினார், அதனால் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற நடைமுறையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விபத்துகளை தடுப்பதற்காக தான் இப்படிப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆகவே பெரியவர்கள் இதை புரிஞ்சுக்கணும், பசங்களும் இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு வாங்கணும், அப்பா வேணான்னு சொன்னார்னா கேட்கணும், அண்ணன் வேணான்னு சொன்னால் கேட்கணும், அக்கா சொன்னால் கேட்கணும். இப்படி உறவு முறைகள் தான் கடைசி வரையாக இருக்கும். இன்றைக்கி கூட ஃப்ரெண்டு கூட போய் பார்ட்டியில் அட்டன் பண்ணார் இவர், பாரில் போய் சரக்கெல்லாம் போட்டாப்புல, ஃப்ரெண்டாக வந்து காப்பாற்ற போகிறான். உன்னை காப்பாற்றணும், இந்த பையனை காப்பாற்றணும் தாத்தா, வயசான தாத்தா, வயசான அம்மா, அப்பா, இவங்கெல்லாம் இன்றைக்கி சிறைக்கு போயிருக்காங்கன்னா அந்த இளைஞன் மாறுவான்னு நினைப்போம், மாறுவான்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.